வணக்கம் மக்களே. 50 தொகுதிகளில் பாஜக போட்டியா? நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட பட்டியலால் வந்த பரபரப்பான அதிமுக கூட்டணியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பாஜக சார்பில் 50 சட்டசபை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுகள் நடந்து வர இந்த சூழலில் பாஜக வெளியிட்டுள்ள இந்த பட்டியல் நம்ம பரபரப்பை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். அதாவது 50 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட போகிறதான்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இப்போது தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிற இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் கட்சி தேர்தல்கள் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனே சொல்லலாம். பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனைன்னு சொல்லி நிறைய நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைச்சிருக்கு. இந்த கூட்டணியில் பாஜக, அமமுக, தமிழக மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பரப்புரை மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு பாஜக சார்பில் தொடர் சுற்றுப்பயணம் செய்வதற்காக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 2 முதல் 7 சட்டசபை தொகுதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சட்டசபை தொகுதிகளோட பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் இந்த மாதிரி 6 தொகுதிகளுக்கு பாஜகவோட சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர் வடக்கு, உதகமண்டலம் இந்த தொகுதிகளுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் போன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பழனி, தென்காசி, மேட்டுப்பாளையம், பரமக்குடி இந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வானதி சீனிவாசனுக்கு திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியாக பாஜகவுக்கு 50 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்து விட்டால் அந்த 50 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கினால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படும்ன்ற கேள்வி தற்போது பெரிய ஒரு பேசு பொருளாக எழுந்துள்ளது. பாஜக இந்த 50 தொகுதிகளை குறிப்பிட்டு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி பல்வேறான விவாதங்கள் கிளம்பி வந்திருக்குன்னே சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.